Hi, welcome you all to Ram Decodes channel. So, இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா சிபிஎஸ்சி போர்டு சாம்பிள் கொஷின் பேப்பர் அண்ட் சிபிஎஸ்சி போர்டு கொடுத்துருக்கிற வெயிட்டேஜ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸ்க்கு, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு 10 மார்க்ஸ்க்கு அண்ட் MySQL பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ்க்கு. ஸோ இருக்கிறதுலே ஜாஸ்தி வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கு. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் வந்துடும்னா ரிவிஷன் டூர் 1, ரிவிஷன் டூர் 2, ஃபங்க்ஷன்ஸ், ஃபைல் ஹேண்டலிங், ஸ்டாக், இது எல்லாமே உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் வந்துடும். ஸ்டாக் ஆக்சுவலாக பைத்தான் ப்ரோக்ராமிங் கிடையாது. ஸ்டாக் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரு, பட் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி லிஸ்ட்டு யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஸோ அதுவுமே பைத்தான் ப்ரோக்ராமிங்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஒரே ஒரு 1 மார்க்கில் மட்டும் வரும். ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன சப்டாபிக்ஸ் எல்லாமே பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் கவர் ஆகிடும். நெட்ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டடி பேஸ் கொஷின் 5 மார்க் கொஷின், அது படிச்சிட்டிங்கனாலே 5 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ அது என்னென்ன எப்படி படிக்கணும், என்ன அனாலிசிஸ் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்பிள் கொஷின் பேப்பர் 2024ஓட அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் வந்து நான் போட்டது கிடையாது. யூஸ்வலாக சிபிஎஸ்சி போர்டு வந்து சாம்பிள் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ அந்த சாம்பிள் பேப்பர் பேஸ் பண்ணி தான் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். ஸோ எப்போவுமே அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போர்டு கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ சாம்பிள் கொஷின் பேப்பர் 2023ஓட சாம்பிள் கொஷின் பேப்பரும் 2023ஓட போர்டு கொஷின் பேப்பரும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டு அனாலிசிஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போது இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வருஷம் ஆஸ் பர் சாம்பிள் கொஷின் பேப்பர் 2024ஓட கம்ப்யூட்டர் சயின்ஸோட அனாலிசிஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சப் டாபிக் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ செக்ஷன் வைஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்ஸு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ். இதைப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான மார்க்ஸ் உங்களுக்கு நல்ல ஹை மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ செக்ஷன் ஏயில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ் 21 கொஷின்ஸு. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் 18 கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் தான் இதில் 2 கொஷின் இன்க்ரீஸ் பண்ணி 21 கொஷின்ஸ் கேட்குறாங்க. தென் ரிவிஷன் டூர் 1ல் 2 கொஷின் கேட்குறாங்க. ரிவிஷன் டூர் 2 6 கொஷின், ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷன்ஸ் 2 கொஷின், ஃபைல் ஹேண்டலிங் 1 கொஷின் கேட்குறாங்க. ஸ்டாக்கில் 1 மார்க் வராது. நெட்ஒர்க்ஸில் 3 கொஷின்ஸு, எக்ஸப்ஷன் ஹேண்டலிங் ஒரே ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதே வாட் டைப் ஆஃப் எரர் அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதை வந்து டீட்டெயிலாக என்ன கொஷின் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அனாலிசிஸ் மட்டும் பார்க்கலாம். அண்ட் MySQLல 6 கொஷின் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 21 கொஷின்ஸ் கேட்குறாங்க 1 மார்க் மட்டும் செக்ஷன் ஏ. செக்ஷன் பியில் 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 7 கொஷின்ஸ், 7 கொஷின் கேட்குறாங்க. ஸோ 7 கொஷினில் என்னென்ன சாப்டர் வைஸ் எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ரிவிஷன் டூர் 1 2 கொஷின் கேட்குறாங்க. ரிவிஷன் டூர் 2 1 கொஷின் கேட்குறாங்க. ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷன் 2 கொஷின். ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து 2 மார்க்ஸில் கிடையாது. ஸ்டாக்கு 2 மார்க்ஸில் கிடையாது. நெட்ஒர்க்ஸை 1 கொஷின் கேட்குறாங்க. எக்ஸப்ஷன் ஹேண்டலிங் பார்த்திங்கன்னா எதுலேயுமே கேட்க மாட்டாங்க, ஒரே ஒரு 1 மார்க் மட்டும்தான். ஆஸ் பர் சாம்பிள் கொஷின் பேப்பர் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஒரே ஒரு கொஷின் தான், 1 மார்க் மட்டும்தான். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது என்ன கொஷின் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குங்கிறது நம்ம வரப்போகிற வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒவ்வொன்றா. தென் MySQLல 2 மார்க்கில் 1 கொஷின். ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? தென் செக்ஷன் சி 3 மார்க் கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 3 மார்க் கொஷின் 3 கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதில் ரிவிஷன் டூர் 1 வந்து கொஷின் கேட்கலாம். ரிவிஷன் டூர் 2ல் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷன் கேட்கல.
ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு கொஷின், ஸ்டாக்கில் ஒரு 3 மார்க் கொஷின். ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் கேட்பாங்க. பைனரியோ சிஎஸ்வியோ 3 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. ஃபைல் ஹேண்ட்லிங்கில் டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும்தான் 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க, என்ன டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணும், அந்த மாதிரி சாம்பிள் ப்ரோக்ராம்ஸில் நம்ம பார்க்கலாம். வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்டாக்லேயும் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே கொஷின்ஸ் கேட்கல, ஒரே ஒரு 3 மார்க் கொஷின். அது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த 3 சாப்டர்லேருந்து தான் 3 மார்க் கொஷின் வருது. தென் 4 மார்க் கொஷின் செக்ஷன் டி 5 கொஷின். ஓகே, 4 மார்க்ஸில் 5 கொஷின் கேட்குறாங்க. அதில் எது கேட்குறாங்க அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒன்று கேட்குறாங்க, சிஎஸ்வி கேட்கலாம். ஆஸ் பர் சாம்பிள் கொஷின் பேப்பர் வந்து சிஎஸ்வி தான் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் MySQL 4 கொஷின். இந்த 4 கொஷினில் ஒரு கொஷின் வந்து கனெக்டிவிட்டி கொஷின். ஸோ மித்த 3 கொஸ்டினும் MySQL queries எழுதுறது, அவுட்புட் எழுதுறது. ஸோ அது என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் வரப்போகிற வீடியோஸில். தென் செக்ஷன் இயில் 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷினில் 2 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அது என்னென்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு கொஷின் கேட்குறாங்க. அது பைனரி ஃபைலாக இருக்கலாம் ஆர் சிஎஸ்வியாக இருக்கலாம். இங்கே சிஎஸ்வி கேட்டுட்டாங்கன்னா இங்கே மேக்ஸிமம் உங்களுக்கு பைனரி தான் வரும். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலு, சிஎஸ்வி, பைனரி. இது நம்ம பைனரி தான் கேட்பாங்க, சிஎஸ்வி தான் கேட்பாங்கன்னு இது சொல்ல முடியாது. பட் நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி அண்ட் சிஎஸ்வி. ஸோ 3 எப்படி எழுதுறது, எப்படி படிக்கிறது, ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணுங்கள் என்ன. தென் நெட்வொர்க்ஸில் ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி தான் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின். கண்டிப்பாக எல்லாருமே இந்த நெட்வொர்க் கொஷினில் 5 மார்க் வாங்கிடலாம். அதுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறதும் நான் சொல்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் படி நீங்கள் படிச்சிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில். இவ்வளோ நேரம் அனாலிசிஸும் வெயிட்டேஜும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொரு சப்டாபிக்ஸில் வச்சியும் ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் வச்சியும் உங்களுக்கு டீட்டெயிலாக எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன சாப்டரில் டவுட் இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதை படியும் நான் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட்.